I welcome you all. ஸோ கிளஸ்டரிங் பற்றி பார்க்கலாம். கிளஸ்டரிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு குரூப்பிங் ஆஃப் டேட்டா. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஹெட்ரோஜினியஸ் டேட்டா நம்ம கையில் இருக்குது. ஹெட்ரோஜினியஸ் டேட்டானா தட் இஸ் அன்னோன், மிக்சிங் ஆஃப் ஆல் ஆட்ரிபியூட்ஸ், டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து மொத்தமாக அப்படி கொட்டு கிடக்குது. இதை வந்து நம்ம குரூப் பண்ணி ஒரு ஹோமோஜினியஸ் டேட்டா செட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு வி நீட் அன் அல்காரிதம் கால் கிளஸ்டரிங். கிளஸ்டரிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம். ஸோ கிளஸ்டரிங் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு எந்த ஒரு சூப்பர்வைசரும் தேவை கிடையாது. இந்த அல்காரிதம் ஏதோ ஒரு பேஸ்ட் அப்பான் சம் கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டி, இந்த வேர்ட் பாருங்கள், கீவேர்ட் திஸ் த கீவேர்ட், சிமிலாரிட்டியை பேஸ் பண்ணி அதுவாகவே என்ன பண்ணிவிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பிங் பண்ணிவிடும். ஸோ இதுக்கு பேர் தான் கிளஸ்டரிங் சொல்லுவாங்க. இதில் நிறைய டைப் இருக்குது. சென்ட்ராய்டு பேஸ்டு கிளஸ்டரிங், டென்சிட்டி பேஸ்டு கிளஸ்டரிங், கனெக்டிவிட்டி பேஸ்டு கிளஸ்டரிங், டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்டு கிளஸ்டரிங் சொல்லிட்டு நிறைய குரூப் ஆஃப் கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ இதில் சென்ட்ராய்டு பேஸ்டு கிளஸ்டரிங்னா வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கே மீன்ஸ் கிளஸ்டரிங் சொல்லுவோம். இதுலேயே நிறைய டைப் ஆஃப் இருக்குது. கே மீன்ஸ் இருக்குது, ஃபசி சி மீன்ஸ்னு சொல்லிட்டு இதோடைய அப்டேட்டடு கோட் ஒரு ஆல்காரிதம் இருக்குது. சும்மா நிறைய டைப் இருக்குது. டென்சிட்டி பேஸ்டு, கனெக்டிவிட்டி பேஸ்டு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளஸ்டரிங் ஆல்காரிதம் இருக்குது. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக கே மீன்ஸ் கிளஸ்டரிங் பார்க்குறோம். அதை தான் நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அப்படிங்கிறது சொன்னாப்பில் இது வந்து ஒரு அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஆல்காரிதம். ஸோ இந்த டேட்டா செட்டை வந்து ஐ மீன் ஒரு டேட்டா செட், ஹெட்ரோஜினியஸ் டேட்டா செட் தட் இஸ் கிவன் டு த கே மீன்ஸ் அல்காரிதம். இந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து டேட்டா செட்டோட சேர்த்து எத்தனை குரூப்பாக இதை பிடிக்கணும் அப்படிங்கிற கே, நம்பர் ஆஃப் கே, தட் இஸ் நம்பர் ஆஃப் கிளஸ்டர், தட் இஸ் கே. ஓகே, ஸோ அந்த நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் தான் அந்த அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ண போடுங்கன்னா நீங்கள் தான் அந்த அல்காரிதமுக்கு கே as a இன்புட் ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். டேட்டா செட் கொடுக்குறதோட சேர்த்து 5, 3, 2 அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை குரூப்பாக வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். பேஸ்ட் அப்பான் எனி கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டி, ஒரு சிமிலாரிட்டி பேட்டர்னை அதை ஃபாலோ பண்ணி இட் வில் குரூப் இன்டு 3. ஹியர் 3 நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, விச் மீன்ஸ் என்னென்னா த்ரீ குரூப்ஸாக இது பிரிச்சிருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதில் மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு இதில் நீங்கள் என்ன ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் பார்க்க போகுது, அல்காரிதம் வந்து என்ன ஒரு பேராமீட்டர் பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்டிங் ஆன் தேர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்ட்ராய்டு ஆஃப் த கிளஸ்டர். கிளஸ்டரிங் நடக்கிறதுக்கான மெயினான வெர்டிக்ட் என்ன தெரியுமா, ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் அந்த சென்ட்ராய்டுடைய டிஸ்டன்ஸ் அண்ட் டேட்டா பாயிண்ட்டுக்கும் சென்ட்ராய்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதை கால்குலேட் பண்ணி இப்போ கம்மியான டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது அந்த குரூப்பு. ஓகே, இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா நம்பர் ஆஃப் குரூப் நீ எத்தனை சொல்கிற, 3ன்னு சொல்கிற. அப்போ 3 குரூப் சொல்கிறீங்கன்னா 3 சென்ட்ராய்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 குரூப் இருக்குது. இந்த 3க்கும் 3 சென்ட்ராய்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சென்ட்ராய்டு, ஃபஸ்ட்டு குரூப்புக்குள்ளே சென்ட்ராய்டு, இது செகண்ட் குரூப்புக்குள்ளே சென்ட்ராய்டு, இது தேர்டு குரூப்புக்குள்ளே சென்ட்ராய்டு. கரெக்டுங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு குரூப்பு, இது செகண்ட் குரூப்பு, இது தேர்டு குரூப்பு. எப்படி சார் 3 குரூப்பாக பிடிக்குது? நான் தான் சொன்னேன் k = 3 நான் கொடுத்ததுனால 3ஆக பிடிச்சிது. ஸோ there are 3 groups. So there are 3 centroids. Okay, each and every data points, let us say இது வந்து ஒரு 50 டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலி 50 டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த 50 டேட்டா பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் C1, C2, C3, C1னா சென்ட்ராய்டு 1, சென்ட்ராய்டு 2, சென்ட்ராய்டு 3. ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு சென்ட்ராய்டோட டிஸ்டன்ஸை அதை கால்குலேட் பண்ணோம். அது எடுத்துக்கக்கூடிய இந்த பேராமீட்டர் வந்து என்னென்னா ஈக்குவலிடியன் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அப்போ டேட்டா பாயிண்ட் 1 to C1, C2, C3 டிஸ்டன்ஸ் நம்ம நோட்டில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. டேட்டா பாயிண்ட் 2, அந்த டேட்டா பாயிண்ட் 2ஓட C1, C2, C3 டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ இது ஃபஸ்ட் இட்ரேஷனில் ரேண்டமாக ஃபஸ்ட்டு ஒரு சென்ட்ராய்டு செலக்ட் ஆகிடும். ஃபஸ்ட் இட்ரேஷனில் வந்து என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு என்ன கிடைக்கும், 3 டிஸ்டன்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா, ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கு C1, C2, C3ங்கிற 3 டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 50 டேட்டா பாயிண்ட்டுக்கு 150 டிஸ்டன்சஸ் நமக்கு கிடைக்கும், ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ குரூப்பிங் பண்ண போகிறோம். ஐ மீன் அல்காரிதம் எப்படி குரூப்பிங் பண்ணோம்னா ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் எந்த சென்ட்ராய்டுக்கு பக்கத்தில் இருக்குதோ, டிஸ்டன்ஸ் கால்குலேஷனில் எந்த சென்ட்ராய்டுக்கு பக்கத்தில் இருக்குதோ அதை அந்த கிளஸ்டர்னு அசைன் ஆகிடும். அதாவது இந்த பாயிண்ட்டை பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இந்த க்ரீன் கலர் பாயிண்ட். Okay, this green color point that is making minimum distance with this centroid 2, but it is making maximum distance with the centroid 1 as well as centroid 3. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக கிளஸ்டர் 2ன்னு அல்காரிதம் will assign. Similarly இன்னொரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இன்னொரு பாயிண்ட், அதாவது இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இந்த பாயிண்ட்டு this is making minimum distance with centroid 3 but maximum distance with centroid 2 and maximum distance with centroid 1. அப்போ இது குரூப் 1 கிடையாது, 2 கிடையாது, this is 3.
இதே மாதிரி இதுலேயும் ஒரு டேட்டா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மேக்கிங் மினிமம் டிஸ்டன்ஸ் வித் சென்ட்ராய்டு 1. இது எல்லாமே ஃபஸ்ட் இட்ரேஷன். ஓகே, இட்ரேஷன் 1 ஃபஸ்ட் இட்ரேஷனில் இதுதான் ரிசல்ட்டு. அடுத்த இட்ரேஷனில் எது மாறும்? சென்ட்ராய்டு மாறும். இப்போ குரூப்பிங் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்கெல்லாம் ஆவரேஜ் வேல்யூ எடுத்து சென்ட்ராய்டு, புது சென்ட்ராய்டு ஒன்று அப்டேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இட்ரேஷனில் இப்படி இருக்கிற குரூப்பு அடுத்த இட்ரேஷனில் கொஞ்சம் மாறலாம். இந்த பாயிண்ட், இந்த பார்டரில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. 1லேருந்து 2, 2லேருந்து 3 இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த ஷிஃப்டிங் எப்போ சார் நிற்கும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டான சென்ட்ராய்டை எப்போ கண்டுபிடிக்கிறீங்களோ திரும்ப 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 இட் இஸ் அன் இட்ரேட்டிவ் ப்ராசஸ். திரும்ப திரும்ப சென்ட்ராய்டு வேல்யூவை கண்டுபிடிப்பீங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க, குரூப் அசைன் பண்ணுவீங்க, சென்ட்ராய்டு அப்டேட் பண்ணுவீங்க. திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கணும். ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ். நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நீங்கள் இதில் ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இது ஃபுல் ஃப்ளோ சார்ட் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது. நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரேண்டம் அசைன்மெண்ட் ஆஃப் சென்ட்ராய்டு ஆரம்பிச்சாச்சு. திரும்ப திரும்ப நடக்கிறத பாருங்கள். இந்த ஆரோ மார்க் இப்படி வந்து திரும்ப இப்படி வந்து இப்படி ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அ கண்டினியூஸ் லூப். எப்போ நீங்கள் வெளியே வர்றீங்க, இதுக்கு ஊடால நீங்கள் கிளஸ்டர் அசைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சென்ட்ராய்டு அசைன் பண்ணி ஈக்குவலி டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க, டேட்டா டு சென்ட்ராய்டு, கிளஸ்டர் குரூப்பை அப்டேட் பண்ணுறீங்க. இப்போ கிளஸ்டர் குரூப்பு சேமாக இருக்குது. சேம் மீன்ஸ் என்னென்னா ப்ரீவியஸ் இட்ரேஷன், அதுக்கு ப்ரீவியஸ் இட்ரேஷன், தொடர்ந்து ஒரு 3-4 இட்ரேஷனுக்கு கிளஸ்டர் அசைன்மெண்ட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அல்காரிதம் ஓரளவு ஒரு கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வி ஆர் ஸ்டாப்பிங். இல்லை வேறு ப்ரீவியஸ் இட்ரேஷனில் வேறு ஒரு கிளஸ்டர் குரூப் இருந்துச்சு, அடுத்த இட்ரேஷனில் வேறு கிளஸ்டர் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா இன்னும் கன்வர்ஜ் ஆகலை, இன்னும் அல்காரிதம் முடியலை, இன்னும் நம்ம சொல்யூஷன் ரீச் அவுட் பண்ணலை, இன்னும் நம்ம இட்ரேட்டிவ் ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும்னு மீனிங். ஸோ அகெயின் வி ஆர் அப்டேட்டிங் த சென்ட்ராய்டு அண்ட் கோயிங் பேக் டு தி ப்ரீவியஸ் ஸ்டெப். ஓகேங்களா, இதுதான் இட்ரேட்டிவ் ப்ராசஸ் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம இதுக்கான கோடிங்கை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த கோடிங்கில் இது கூகுள் கொலாப் நமக்கு தெரியும். இதுக்கு மேலே நமக்கு ஒரு 4 லைன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த 4 லைன்லேயும் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதனுடைய பர்பஸை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து இம்போர்ட் நம்பை அஸ் என்பி. இம்போர்ட் நம்பை அஸ் என்பின்னா என்னென்னா, நியூமெரிக்கல் பைத்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியை நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா கேல்குலேஷன்ஸ் பண்ண முடியும். மேட்ரிக்ஸ் கால்குலேஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும் பைத்தானில். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி லைப்ரரி உங்களுக்கு இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான். ஓகே, பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, அதுக்குன்னு எதுவும் டூல் பாக்ஸ் நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க, புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்பை தனியாக ஒரு லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பைத்தான் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். இட் இஸ் அ குளோபல் சாஃப்ட்வேர். உங்களுக்கு தேவை, நீங்கள் மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் பண்ணுறீங்களா, அப்போ நம்பை போட்டுக்கோங்க. நீங்கள் ஏதாவது கிராஃப் எதுவும் போட போகிறீங்களா, அப்போ இந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் matplotlib.pyplot as plt. இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருக்குது பாருங்கள். matplotlib.pyplot. எவ்ரி டைம் நான் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த இடத்துல பிஎல்டின்னு போடுறது ரொம்ப சிம்பிளாக இருக்குதா, இல்லைன்னா நான் வந்து matplotlib.pyplotன்னு போடுறது எனக்கு சிம்பிளாக இருக்குதா? ஸோ பிஎல்டின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் சிம்பிளாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ எம் இம்போர்ட்டிங் வெரி பிக் லைப்ரரி இஸ் தேர், மேட்பிளாட் லைப்ரரி. கிராஃப்லாம் பிளாட் பண்ணுறதுக்குன்னு ஒரு லைப்ரரி இருக்குது. அதுலேருந்து பைப்ளாட் அப்படிங்கிற பைத்தான் பிளாட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இது எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துலலாம் நான் பிஎல்டின்னு சொல்லிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பை அஸ் என்பி. இதுவும் அதே தான், நம்பர் மேட்ரிக்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கு பண்ணுறது இது. சரி, இது வந்து பிளாட் பண்ண போகிறோம். இது வந்து இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து எஸ்கே லேர்ன் அப்படிங்கிற ஒரு பெரிய லைப்ரரி, ஒரு மாடியூல்னு சொல்லலாம். எஸ்கே லைப்ரரிங்கிறது சைக்கிட். ஓகே, சைக்கிட் அப்படிங்கிறது வந்து இந்த மெஷின் லேர்னிங் ஆல்கரிதம்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பைத்தான் மாடியூல் தான் வந்து சைக்கிட் அப்படிங்கிறது. இந்த சைக்கிட் அப்படிங்கிற மாடியூலுக்குள்ளே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். டேட்டா செட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், கிளஸ்டர்ஸ்ன்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். கிளஸ்டர்ஸ்க்குள்ளே நிறைய கிளஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, கே மீன்ஸ், ஹைரார்க்கிக்கல் கிளஸ்டரிங், ஃபஸி சீமென்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ கே மீன்ஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளார கிளஸ்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது. விச் மீன்ஸ் நீங்கள் கையில் புக் இருக்குது, அதில் யூனிட் வைஸ் செப்பரேட் பண்ணுறாங்க. யூனிட்டுக்குள்ளே ஒரு டாபிக் இருக்குது, டாப்பிக்குள்ளே சப் டாபிக் இருக்குது. அதை மாதிரி எஸ்கைலேர்ன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோடிங். அதுக்குள்ளே சப் ஃபங்க்ஷன் மாதிரி போட்டிருக்கிறது டேட்டா செட்டு. அதுக்குள்ளே நிறைய டேட்டா செட்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று நான் இம்போர்ட் பண்ணுறேன், மேக் பிளாப்ஸ். ஓகே, அப்போ புரியுதா உங்களுக்கு? டைரெக்டாக இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட லைப்ரரிஸ். இது வந்து மாடியூல் தட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப் மாடியூல்ஸ் லைக் டேட்டா செட், கிளஸ்டர்ஸ். பாருங்கள், எஸ்கே லேர்ன்லேருந்து கிளஸ்டருங்கிற ஒரு பர்டிகுலர் செக்ஷன் போய் சப் மாடியூல் போய் அதிலிருந்து கேமீன்ஸை மட்டும் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஏன், நான் கேமீன் தான் ரன் பண்ண போகிறேன்.
ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நாளையுமே நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இந்த சின்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கணும், திரும்ப திரும்ப எழுதி பார்த்துக்கணும். நமக்கு ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் என்னென்ன லைப்ரரிஸ் வேணுங்கிறத நான் வந்து லைப்ரரிஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்குறேன். ஸோ அதை மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஹவு டு இம்போர்ட் நம்பை, அதுக்கான சின்டாக்ஸ் இம்போர்ட் நம்பை எஸ் என்பி. ஹவு டு இம்போர்ட் பிளாட், இம்போர்ட் matplotlib.pyplot as plt. அவ்வளோதான். அப்போ நான் பிஎல்டின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா பிஎல்டி பிளாட், அப்போ பிஎல்டின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் மாற்றினீங்கன்னா கீழேயும் நீங்கள் மாற்றணும். நான் பிஎல்டியை வந்து PLT.PLT_123 அப்படின்னு வைக்கிறேன்னா, நான் அங்கே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறனோ அங்கே PLT_123 தான் நான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அதை மாதிரி இங்கே மேக் பிளாப்ஸ் எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, நான் ஒரு டேட்டா செட்டை நான் இங்கே ஜென்ரேட் பண்ண போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டேட்டா செட்டை ஐ எம் கோயிங் டு ஜென்ரேட். அந்த டேட்டா செட்டை ஜென்ரேட் பண்ணி அதை கேமீன்ஸ் அல்காரிதம்குள்ளே கொடுத்து அதை ரன் பண்ண போகிறேன். ஓகே, அதை ரன் பண்ணி அது கரெக்டாக பிடிக்குதாங்கிறது. இது என்னென்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் வெதர் த கேமீன்ஸ் அல்காரிதம் இஸ் கரெக்ட்லி ஒர்க்கிங் ஆர் நாட். அவ்வளோதான். நீங்கள் கிளஸ்டரிங் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலை. கேமீன்ஸ் அல்காரிதம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ தட் நமக்கு தெரிஞ்ச ஒரு டேட்டா செட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஐரிஸ் டேட்டா செட் கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா செட்டு கொடுக்கலாம், டென்னிஸ் டேட்டா செட் கொடுக்கலாம். எதர் எனி டேட்டா செட் யூ கேன் கிவ். பட் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம், மேக் பிளாப்ஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட், ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா சார், இது வந்து ரேண்டமாக ஒரு டேட்டா செட்டை இதுவே ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் எத்தனை சாம்பிள் சொல்கிறீங்களோ அத்தனை சாம்பிள், அத்தனை குரூப் ஆஃப் டேட்டாவை இட் கேன் ஏபிள் டு ஜென்ரேட். லைக் ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ ஹேஷ் போட்டிருந்தா கமாண்ட் லைன், டோ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் லைன். சரிங்களா? அடுத்து வாங்க, மேக் பிளாப்ஸ். இப்போ நாங்கள் இம்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா மேலே. அப்போது மேலே இம்போர்ட் பண்ண இந்த மேக் பிளாக்கை இங்கே தான் பிளாப்ஸை இங்கே தான் யூஸ் பண்ண போகிறேன். உள்ளார என்ன இருக்குன்னு பாருங்கள். மேக் பிளாக்ஸ்க்குள்ளே இதெல்லாம் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ். ப்ளீஸ் கிளியர்லி யூ ஹேவ் டு நோட் தட் இதெல்லாம் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ், இது அவுட்புட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே ஓப்பன் பண்ணுறேன், கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ரைட் சைடில் கொடுக்குறது எல்லாமே அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் உள்ளே கொடுக்குற இன்புட்ஸ், உள்ளீடு. வெளியில் அது வெளியில் தள்ளக்கூடிய ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து அவுட்புட் ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து 2. ஓகேங்களா? யூஸ்வலாக மேக் பிளாப்ஸ் என்ன பண்ணும்னா, உங்ககிட்ட இருந்து எத்தனை டேட்டா வேணும்ப்பா, எத்தனை குரூப் ஆஃப் டேட்டா வேணும் சொல்லு, நான் அத்தனை கொடுத்துட்றேன்னு சொல்லி இட் வில் ஆஸ்க் யூ ஃபார் 2 இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் மெயின்லி. அது என்னென்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 300. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், 300 சாம்பிள்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். n_samples = 300. தட்ஸ் ஆல். சரிங்களா? சென்டர்ஸ் = 3. சென்டர்ஸுங்கிறத புரிஞ்சுக்கோ. நம்பர் ஆஃப் குரூப்பும் ஒன்று தான், சென்டரும் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் எத்தனை குரூப் இருக்கோ அந்த குரூப்புக்கு ஒரு சென்டர் இருக்கும். n number of groups can create n number of centers. அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும், சென்டர்ஸ்னா நம்பர் ஆஃப் குரூப்ஸ். நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க, 300 டேட்டாவை உள்ளத்துக்கு போடுறீங்க, 3 குரூப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. இந்த 2 பற்றி நான் இப்போ பேசலை, அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, கிளஸ்டர்ஸ், எஸ்டிடி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் ரேண்டம் ஸ்டேட், இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 2 தான் உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுது. இது 2 நீங்கள் உள்ளே கிரியேட் பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா, அப்படி கொடுக்குறது தான் அவுட்புட் ஆர்குமெண்ட்ஸ். உங்களுக்கு கொடுக்குறது வந்து என்னென்னா டேட்டான்னு வாங்குறீங்க, நீங்கள் வாங்குறீங்க டேட்டான்னு, அது கொடுக்குது. தட் இஸ் ரிட்டர்னிங். ஓகே, தட் இஸ் ரிட்டர்னிங் அவுட் ஃப்ரம் த ஃபங்க்ஷன் இட் செல்ஃப். உங்களுக்கு ஒரு டேட்டா வெளியில் வருது, அந்த டேட்டாவை நீங்கள் டேட்டாங்கிற நேம்லேயே வாங்கிக்கிறீங்க. ஸோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசர் டிஃபைன்ட் வேரியபிள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படினாலும் எழுதிக்கலாம். நான் டேட்டா கொடுத்தேன்னா சார் கொடுத்தது தான் வேத வாக்கு கிடையாது, நீங்கள் எப்படினாலும் மாற்றிக்கலாம். ரைட்? ஸோ _, 2 என்ன சார் கொடுக்குது, நம்ம ஒரு டேட்டா செட் தானே ப்ரிப்பேர் பண்ண சொன்னோம், அவன் ஏன் எதுக்கு 2 கொடுக்குறான் அப்படின்னா, நீ 3 குரூப்பாக கேட்டீங்க இல்லையா, டேட்டாவை கொடுத்துட்டு ஒவ்வொரு டேட்டாவும் எந்த த பர்டிகுலர் டேட்டா பிலாங்ஸ் டு விச் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி லேபிளையும் அது கொடுத்துரும். ஓகேங்களா? 300 டேட்டா செட் கொடுத்துறீங்க இல்லையா, 300 ரோவில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரோவிலையும் குரூப் லேபிள் 1, 2, 3 சொல்லிட்டு லேபிளும் போட்டு உங்கள் கையில் கொடுத்துரும். ஸோ அதான் டேட்டா __ சொல்லியிருக்கிறது இதுதான். அப்போ _ சொல்கிறதுன்னு என்னென்னா, அது கொடுக்குது, நீங்கள் வாங்கலன்னு அர்த்தம். ஏன் நான் வாங்கலை, எனக்கு லேபிளே தேவையில்லையே. மை அப்ஜெக்டிவ் இஸ் டு எக்ஸிக்யூட் an unsupervised learning algorithm லைக் கேமீன்ஸ் அல்காரிதம் ரன் பண்ண போகிறேன். இங்கே நீங்கள் லேபிள் அப்படிங்கிறத நீங்கள் அல்காரிதத்தை கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் எங்கள் லேபிளை உள்ள அல்காரிதம்குள்ளே எங்கேயுமே கொடுக்க மாட்டீங்க. ஸோ தட் இஸ் நாட் ரெக்கார்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜஸ்ட் _ போடுறேன். மேட்லேப்லலாம் வந்து எனக்கு ஒரு அவுட்புட் ஆர்குமெண்ட்ஸ் அவன் கொடுப்பான், ஃபங்க்ஷன் கொடுப்பான், நான் வாங்க மாட்டேன்னா டில்ட் சிம்பிள் போட்டுருவோம். ஓகேங்களா? அந்த டில்ட் சிம்பிள் போட்டு விட்டுருவோம். இங்கே அப்படி கிடையாது. _ போட்டிங்கன்னா அது டேட்டா கொடுக்குது இல்லையா, நீங்கள் அதை ஜஸ்ட்டு வந்து வாங்காமல் யூ ஆர் ரிஜெக்டிங் தட் டேட்டா. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா. இப்போ இதுக்குள்ளே தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டேட்டான்னு ஹைலைட் பண்ணுற பாருங்கள். இவருக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குது,
300 டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ இவரை பார்த்துருங்க. பிளாட் டாட் ஸ்கேட்டர் டேட்டா டேட்டா சிங்கிள் கோலன் கமா 0 கமா டேட்டா சிங்கிள் கோலன் கமா 1 எஸ் ஈக்குவல் டு 5. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து டேட்டா பிளாட் டாட் ஸ்கேட்டர் பிளாட் நம்ம போடுறோம். சரிங்களா? ஸ்கேட்டர் பிளாட் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஸ்கேட்டர் பிளாட்னா புள்ளி புள்ளியாக வச்சு நம்ம வரைகிறது. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஃபீச்சர், ஒய் ஆக்சிஸில் ஒரு ஃபீச்சர், ஒவ்வொரு புள்ளி புள்ளியாக நம்ம வரைஞ்சி ஜஸ்ட் டாட் பிளாட்டாக காமிப்போம். அதுதான் ஸ்கேட்டர் பிளாட். பிஎல்டிங்கிறது எங்கிறது வந்தது? மேலேருந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். இவனை ஹைலைட் பண்ணோன்னே இவன் ஹைலைட் ஆகலாம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன் மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அவரை வந்து ஸ்கேட்டர் பிளாட்டை பிளாட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு பிளாட் வேணும்னா யூ நீட் எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட். கரெக்டுங்களா? அந்த எக்ஸ் ஒய் தான் இங்கே கொடுத்துருக்குறீங்க. டேட்டா வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும்னா, டேட்டாவுடைய எல்லா காலமும் எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டா அப்படிங்கிற ஒரு வேல்யூ இங்கேருந்து எடுத்துக்கிறது. ஓகே, இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மேட்ரிக்ஸில் இருந்து நான் எல்லா காலமும் எடுத்துக்கிறேன். ஓகே, எல்லா ரோவும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் 0th காலம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, புரியுதா உங்களுக்கு? 300 ரோவும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கிறேன். ஐ மீன் 0th காலம் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதுக்கும் இன்னொரு ஒரு பேராமீட்டருக்கும் நான் பிளாட் பண்ண போகிறேன். என்னது? 300 ரோவும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம நம்பர் படி 2வது காலம். ஓகே, எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட். இது எக்ஸ், இது ஒய், அவ்வளோதான். எக்ஸ் கமா ஒய்னு போடுறது தான் இவ்வளோ பெரிய லென்த்தியாக நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? எஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா என்ன, நான் அடுத்து வர்றேன். சரிங்களா? அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ பிளாட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறேன், சாம்பிள் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். லேபிள் ஃபீச்சர் 1 கொடுக்குறேன், ஒய் லேபிள் எக்ஸ் லேபிள் ஃபீச்சர் 1 கொடுக்குறேன், ஒய் லேபிள் ஃபீச்சர் 2 கொடுக்குறேன். இதை எனக்கு காமிங்க. இப்படி ஒரு பிளாட்டை நீ கிரியேட் பண்ணிட்ட, எனக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிங்கிறதுக்கான இந்த கமெண்ட். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் பண்ணி காமிக்கும்போது ஒரு ப்ராம்ப்ட் கேட்குது. ஓகே, ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இட் வில் ரன். ஓகே, இந்த கோட் ரன் ஆகிடும். ஓகே, நெட்வொர்க் தான், ரைட். ஓகே, இப்போ ரன் ஆகிடும். ஓகே, இப்போ ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஒரு கிராஃப் வந்திருக்கும். நல்லா பாருங்கள். இப்போ ஒரு கிராஃப் வந்திருக்கும். ஓகே, அந்த கிராஃபில் இப்போ உங்கள் கோடிங்கை நீங்கள் அப்டேட் பண்ணி செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், தெரியுதா? ஃபீச்சர் 1 எக்ஸ் லேபிள், ஃபீச்சர் 2 ஒய் லேபிள். இதுதான் ரேண்டமாக கிரியேட் பண்ணப்பட்ட டேட்டாப்பா, புரிஞ்சுக்கோங்க. சாம்பிள் டேட்டா. ஓகே, சாம்பிள் டேட்டாங்கிறது நான் கொடுத்த டைட்டில், புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ சாம்பிள் டேட்டா, சாம்பிள் இன்புட் டேட்டா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அப்டேட் பண்ண அங்கெல்லாம் மாறும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபீச்சர் 1 நான் வந்து ஃபீச்சர் 1 வந்து ஆட்ரிபியூட் 1ன்னு மாற்றுறேன். ஓகே, ஆட்ரிபியூட் 1 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், உங்களுடைய இன்புட்டை பொறுத்து மாறும், புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்தேன் பார்த்தீங்களா? இந்த எஸ் ஈக்குவல் டு 5 விட நான் என்ன கொடுக்குறேன்னா, அடுத்து வந்து எஸ் ஈக்குவல் டு 15 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இமேஜை பார்த்துக்கோங்க. இந்த சைஸ் பார்த்துக்கோங்க. இது சைஸ், அவ்வளோதான். தட் இஸ் வாட் ஐ எம் கம்மிங் டு சே. ஓகே, எஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், சாம்பிள் இன்புட் டேட்டா டைட்டில் மாறிடுச்சா? ஆட்ரிபியூட் 1 ஆட்ரிபியூட் 2 எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் மாறிடுச்சா? எஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்தனா என்ன ஆயிடுச்சு? புள்ளி பெருசாகிடுச்சு பாருங்கள், டாட் பெருசாகிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ மேலே வாங்க. பிளாப்ஸ், இது யாருன்னா ரேண்டமாக கிரியேட் பண்ணப்பட்ட டேட்டா. நீங்கள் இதை நான் டேட்டாவை விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் சார், தாராளமாக யூ புட் பிரிண்ட் ஆஃப் டேட்டா. புரியுதுங்களா? பிரிண்ட் ஆஃப் டேட்டா போட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அந்த டேட்டானா என்னது சார், அதை பார்க்கணுமே, பிரிண்ட் பண்ணுங்கள், தாராளமாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தெரியுதா? இதுதான் அந்த 300 பாயிண்ட். புரியுதுங்களா? 300 எக்ஸ் கமா ஒய், இதுதான் 0th காலம், இதுதான் ஃபஸ்ட்டு காலம். 300 பாயிண்ட் இருக்கும். புரியுதுங்களா? ஓகேங்களா? இதுதான் இந்த லைன் நமக்கு இப்போ வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ கிளஸ்டர் சென்ட்ராய்டு 2.5 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே தேவையில்லாமல் பிரிண்டிங் பண்ண தேவையில்லை. ஓகே, சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு டேட்டா வந்து ஒரு மாதிரி மிக்சிங்காக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த மாதிரிலாம் மிக்சிங்கு, அதாவது ஒரு குரூப் ஆஃப் டேட்டா இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட இது உங்களுக்கு தனி குரூப் மாதிரி தெரியுது. இது ரெண்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கலந்து இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பண்ணலான்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்டுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நான் குறைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 0.2 வைக்கிறேன். ஓகே, 0.2 நான் வைக்கும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். உருவான டேட்டா செட்டு எப்படி உருவாயிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 0.2 வைக்கும்போது தள்ளி பிரித்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக அதுவே உருவான டேட்டா செட்டே தனித்தனியாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இது என்ன கேஸுக்குன்னா 0.2 நான் வச்சு ஜென்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்குது. கரெக்டுங்களா? நான் என்ன பண்ணுறேன், 3.5 நான் வைக்கிறேன். 3.5 வைக்கிறேன். ஓகே, 3.5 வச்சுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட உங்களுக்கு என்ன ஆகும், மிக்சிங் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் ஆகும். பாருங்கள், கீழே 3வது டேட்டாவும் இப்போ மிக்ஸ் ஆகுது பாருங்கள். கொஞ்சமாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சமாக கலக்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இன்னும் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்வியஸ்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டேட்டா வந்து பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் இதை 3 குரூப்பாக பிரிக்க சொல்ல போகிறோம்.
ஓகேங்களா. கீழே கே மீன்ஸ் வந்து நம்ம 3 பிரிக்க சொல்ல போகிறோம். ஓகேங்களா. அதையும் பிரிச்சிடும் பாருங்கள், ரிசல்ட்ஸை பாருங்கள், ரிசல்ட்டை பாருங்கள், 3 பிரிச்சிருக்கு பாருங்கள், அதையுமே 3 குரூப்பாக பிரிச்சிருக்கு பாருங்கள். ஓகே, ஜியாமெட்ரிக்காக என்ன பிடிக்க முடியுமோ அதை பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.0ன்னு வச்சுருப்போம் மேனுவலில். 1.0 வச்சோம் அப்படின்னா ஓரளவு உனக்கே தெரியும், பார்க்குறதுக்கே யூசர் வந்து பார்க்கும்போதே, ஐ மீன் ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குறானாலே ஆமாம் சார் இங்கே 3 குரூப் ஆஃப் டேட்டா இருக்குது, அல்காரிதமும் அதை கரெக்டாக வந்து 3 குரூப்பை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ உனக்கே தெரியணும், there are 3 groups, உனக்கு தெரிஞ்ச டேட்டாவை கொடுத்து அல்காரிதத்தை கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்குதுங்கிறத நம்ப வைக்கணும். அவ்வளோதான். ஏன்னா உனக்கே அது டவுட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா செட்டை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் 1.0 வச்சோம். ஸோ இப்போ உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஐ எம் ஃபிக்ஸிங் 3.0. ஓகே சார், 2.5 வச்சோம் இல்லையா, இனிஷியலாக 2.5 வச்சோம். இப்போ 2.5 வச்சுட்டு ரன் பண்ணி பாருங்கள். 2.5 வச்சு ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேட்டா செட் கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட 2 and 3 இந்த 2 குரூப் வந்து மிக்சடாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதையுமே செப்பரேட் பண்ணிருச்சு பாருங்கள். ஓகேங்களா, ரைட். இப்போ இது முடிஞ்சிருச்சா, தெரிஞ்சு போச்சா. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கிளஸ்டர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது 2.5ங்கிறது என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ ப்ளீஸ் நோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட கூட டேட்டாஸுடைய அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஐ மீன் பக்கத்தில் கிளம்ஸி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ரேண்டம் ஸ்டேட் 42 அப்படிங்கிறது யாருன்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த டேட்டா செட் ரேண்டம் ஸ்டேட் 42 அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ ரேண்டம் இன்டிஜர் நம்பர். புரிஞ்சுக்கோங்க, 1லேருந்து 99, 100 எவ்வளோ நாளும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே 42 போடுறீங்கன்னா யூ ஹாவ் டு டெல் த சேம் 42 ஹியர். புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப கால் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எதுக்கு, கே மீன்ஸ் அல்காரிதமுக்குள்ளே கால் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லைனுக்குள்ளே வந்துடலாம் டேரெக்டாக. ஸோ பிரிண்ட் எடுத்து ஷோ பண்ணியாச்சு. ஷோ பண்ணதுக்கு அப்புறமா கே மீன்ஸை நான் கால் பண்ணுறேன். எங்கே கே மீன்ஸ் இருந்துச்சு, எஸ்கே லைனில் கிளஸ்டருக்குள்ளே இருந்துச்சு. அவரை நான் எடுத்து கால் பண்ணுறேன். கே மீன்ஸ்குள்ளே நம்பர் ஆஃப் கிளஸ்டர் = 3ன்னு கொடுக்குறேன். புரியுதுங்களா. அடுத்து ரேண்டம் ஸ்டேட் 42 கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், மேலேயும் 42 கீழேயும் 42. யாரை கொடுத்தேன், random_date கொடுத்தேன். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேக் பிளாப்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கோடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணும். இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா காசியன் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அது ரன் பண்ணி டேட்டாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இங்கே பாருங்கள், காசியன் பிளாப்ஸ் ஃபார் கிளஸ்டரிங்னு வருது பார்த்தீங்களா ஹெல்ப்பில். அப்போது ஒவ்வொரு தடவையும் ரேண்டமாக டேட்டா ஜென்ரேட் ஆகும்போது திரும்ப வந்து அந்த டேட்டாவை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திரும்ப ரீக்ரியேட் ஆகும். டேட்டா வந்து வேற ஒரு ரேண்டம் டேட்டா வரும். லைக் ஒரு டைஸை வந்து நான் போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 வரும். அடுத்து நான் போடும்போது அது 4 தான் வருங்கிறது கிடையாது, கண்டிப்பாக 5 வரலாம், 6 வரலாம். லைக் அப்போ இதுதான் ரேண்டம் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அப்போ ரேண்டம் ப்ராசஸாக இருக்கிறதுனால நமக்கு அடுத்து கேமீன்ஸ்குள்ள டேட்டா ஜென்ரேட் ஆகி போகும்போது ரேண்டமாக போயிடக்கூடாது. அப்போ நீங்கள் உருவான டேட்டா எப்படி உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் இங்கேயும் வரணும். சேம் டேட்டா வரணுங்கிறதுனால ஒரு கோடு 42ன்னு ஒரு கோடு கொடுத்தாச்சுன்னா அந்த கோடு எந்த 42ங்கிற ஒரு பர்டிகுலர் கோடில் ஜென்ரேட் ஆகுச்சோ அதே டேட்டா செட் தான் இங்கே கிளஸ்டரிங்குள்ளேயும் வரும். புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ புரியுதா, இந்த 2.5 இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, 42 இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த S=15 இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, 5, 15, 10 இது எதுவுமே கே மீன்ஸ் அல்காரிதத்தை பாதிக்காது. புரியுதா. அனலாகி என்னன்னா, ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவலாக இருக்கணும், கிளஸ்டர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போனா தான் கொஞ்சம் மிக்சடு கிளஸ்டராக இருக்கும், உங்கள் அல்காரிதம் கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக S=15 கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். இதோடைய மீனிங் புரிஞ்சிருச்சுன்னா இதை நீங்கள் உட்காந்து மொட்டை மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. எது முக்கியங்கிறது தெரிஞ்சிருக்கும். டேட்டா செட் உருவாகிறது தான் முக்கியம், அது எப்படி உருவாகணுங்கிறதுக்கான கண்ட்ரோல் கீஸ் தான் இதெல்லாம். ரைட்டு, அடுத்து வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கே மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே கே மீன்ஸ் அல்காரிதம் நீங்கள் ரன் பண்ண போறீங்களே அதனுடைய ப்ராப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன், ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, எத்தனை குரூப்பாக பிடிக்கணும், என்ன ரேண்டம் ஸ்டேட் ஜென்ரேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு டேட்டா செட் கொடுத்து அந்த டேட்டா செட்டை தான் நீங்கள் கிளஸ்டர் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபிக்ஸடாக ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா செட் கொடுத்துட்டீங்க, ஐரிஸ் டேட்டா செட்லேருந்து 2 காலம் எடுத்து கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் இந்த ரேண்டம் ஸ்டேட்டுங்கிற இன்புட் ஆர்குமெண்ட் கொடுக்க தேவையில்லை. புரியுதா. ஏன் ரேண்டம் ஸ்டேட் 42 கொடுத்தேன் அப்படின்னா, மேலே நான் தான் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், அதனால் அதே டேட்டாவை இங்கே வாங்கிக்கிறதுக்காக நான் கொடுத்தேன். நான் வேற ஒரு ஐரிஸ் டேட்டா செட் போகிறேன் அப்படின்னா இது கொடுக்க தேவை கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கே மீன்ஸ் டாட் ஃபிட் ஆஃப் டேட்டா கொடுக்குறேன். இப்போ உருவாக்கி வச்சு அந்த கே மீன்ஸ் அல்காரிதத்தை எடுத்து நான் மாடலை ட்ரெயின் பண்ணுறேன். எந்த டேட்டா வச்சு, நான் மேலே ஜென்ரேட் பண்ண டேட்டா வச்சு. புரியுதுங்களா. இந்த டேட்டா வச்சு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஐ எம் கெட்டிங் சென்ட்ராய்ட்ஸ் k-means dot cluster underscore centers underscore. ஓகே, இப்போ அல்காரிதம் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. சாரி,
K means dot labels equal to labels. ஓகே, அப்போ K means அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள labels underscore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து அது லேபிள் அசைன் பண்ணி வச்சிருச்சு. அல்காரிதம் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. அடுத்து அதோடைய சென்ட்ராய்டும் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் ஜஸ்ட் டிஸ்பிளே தான் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு இட்ரேட்டிவ் ப்ராசஸ்க்கும் நீங்கள் கமெண்ட் எழுத தேவையில்லை, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. பைத்தான் எஸ்கேலேர்ன் லைப்ரரியில் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் அது கால் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். அகைன் ஐ எம் பிளாட்டிங், இந்த லைன் எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அகைன் ஐ எம் பிளாட்டிங் a scatter plot between the data 0th column, 1st column, c equal to labels, okay, cmap equal to viridis, okay, viridis s equal to 30. இதெல்லாம் நம்ம புரியலை அப்படின்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது plots dot scatter centroid single colon comma 0 single colon comma 1 centroid c equal to red marker x s equal to 100 line with 2. ஓகே, டைட்டில் கொடுத்தாச்சு k means clustering with scikit learn feature 1 feature 2 show. இங்க பாருங்க, k means clustering with scikit learn feature 1 feature 2, x label பாருங்க feature 1, y label பாருங்க feature 2. ஓகேங்களா, முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு டேட்டாவை நான் பிளாட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா, டேட்டாவை நான் பிளாட் பண்ணியிருக்கேன். சி ஈக்குவல் டு லேபிள்னு கொடுத்துருக்குறேன். சி ஈக்குவல் டு லேபிள்ஸ், சி லேபிள்ஸ் இங்கே எடுத்த லேபிள்ஸ் யார், அல்காரிதம் கொடுத்த லேபிள்ஸ். புரியுதுங்களா, கே மீன்ஸ் அல்காரிதம் எனக்கு கொடுத்த லேபிள்ஸ் எடுத்து நான் இங்கே பிளாட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் என்ன கலரில் வரணுங்கிறது. ஓகே, ஸோ அந்த கலரை வந்து லேபிள் வச்சு பின் பண்ணிக்கோங்க. சி மேப் அப்படிங்கிறது ஃபார்மேட், அவ்வளோதான். இது வந்து விரிடிஸ்ன்னு போட்டிருக்கலையே, அந்த விரிடிஸ் வந்து என்ன ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சியானு ப்ளூ எல்லோ, சியான் பர்பிள் எல்லோ, இதுதான் வந்து இந்த விரிடிஸ் ஃபார்மேட்டு. இது விரிடிஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து இதை நான் என்ன மாற்றிக்கலாம், கூலாக மாற்றிக்கலாம். கூல்னு ஒரு ஃபார்மேட், ஒரு சி மேப் இருக்குது, நிறைய சி மேப் இருக்குது. ஓகேங்களா, இந்த கூல் நான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ கலர் பாருங்கள், இப்போ பாருங்கள் வருதா, ப்ளூ சியான் பிங்க்கு வந்துருக்குதா, கூல். அடுத்தது வந்து உங்களுக்கு பிளாஸ்மான்னு ஒரு மேப் உண்டு, பிளாஸ்மா. ஓகே, பிளாஸ்மா, ரெயின்போ, இந்த மாதிரிலாம் நிறைய சிமேப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், பிளாஸ்மா பாருங்கள், ரெட்டு ப்ளூ எல்லோ. இது எனக்கு வேறு வேறு கலர் ரெப்ரசன்டேஷன், அந்த கலரை நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே ஒரு மேப் இருக்குது, அந்த மேப் எனக்கு தெரியும், அந்த மேப் நேமை நான் கால் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா, அப்போ இவ்வளோ தான். எஸ் ஈக்குவல் டு 30னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் அ சைஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பிக்சல். ஓகேங்களா, அந்த பிக்சலுடைய சைஸை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ ரெயின்போ கொடுத்தாச்சு அப்படின்னா ரெயின்போ கலர் மீன் 3 கலர் தான். அதில் ஃபஸ்ட்டு 3 கலர்ஸ் வருமா இருக்கும். இந்த வரும் க்ரீன் ப்ளூ ரெட் வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் ஐம் ஸ்விட்சிங் பேக் டு வேறு கூல் போய்க்கிறேன். சரிங்களா, கொஞ்சம் விசிபிளாக இருந்துச்சு. ஓகே, அப்போது என்ன அர்த்தம், நான் டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து 30 போடுறோம் இல்லையா, 30 வேணாம் எனக்கு 15 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், சைஸும் குறையும், கலரும் வந்து கூல் ஃபார்மேட்டுக்கு மாறிடும், கலர் மேப்பு. ஓகேங்களா, அது எப்படி சார் வேறு வேறு கலரில் தெரியுது, இது எப்படி இந்த கலரில், இந்த பாயிண்ட் எப்படி ப்ளூ கலரில் இருக்குது, இந்த பாயிண்ட் எப்படி இந்த சியானில் இருக்குது, இந்த பாயிண்ட் எப்படி பிங்க்கில் இருக்குது, இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் 2, இந்த பாயிண்ட் 3ன்னு யார் கொடுத்துருக்கா, கே மீன்ஸ் அல்காரிதம் கொடுத்துச்சு. எங்கே கொடுத்துச்சு, லேபிள்ஸுங்கிற வேரியபிள் நேமில் கொடுத்துச்சு. நீ அதை எங்கே யூஸ் பண்ணியிருக்க, இந்த யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 2 எக்ஸ்கமா ஒய் போடுங்க, அவனுக்கு இந்த கலர் கொடுங்க. ஓகே, அவனை இந்த கலர் மேப்பில் வைங்க, இந்த சைஸில் வைங்க, முடிஞ்சா. சென்ட்ராய்டு, இப்போ இந்த சென்ட்ராய்டுனா யார் சார், யார் இவன் எங்கேருந்து வந்தான், இவனும் அதே கே மீன்ஸ் கிளஸ்டர்லேருந்து தான் வந்தான். ஸோ பிரிண்ட் பண்ணி பாருங்கள், பிரிண்ட் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ரைட், போட்டு இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ரன் பண்ணிப்போங்க. இப்போ ரன் பண்ணிங்கன்னா வருவான் பாருங்கள், அழகாக வந்து சென்ட்ராய்டு வேல்யூ காட்டுவான் பாருங்கள். வந்துட்டு பார்த்தீங்களா, இவர் தான் சென்ட்ராய்டு 1, இவர் தான் சென்ட்ராய்டு 2, இவர் தான் சென்ட்ராய்டு 3. அப்போ இந்த 3 வேல்யூவை எடுத்து எனக்கு என்ன பண்ணுங்கள், இன்ட்டு மார்க் போட்டு காட்டுங்க. இங்கே பாருங்கள், அந்த லைன் தான் எழுதியிருக்கிறேன். ஓகே, சென்ட்ராய்டு எக்ஸ்கமா ஒய் கோஆர்டினேட் ரெட் கலரில் காமிங்க, மார்க்கர் எக்ஸாக வைங்க, 100ல் வைங்க, அந்த லைன் வித்து 2ஆக போடுங்க. இங்கே பாருங்கள், டார்க்காக தெரியுதா எக்ஸ் மார்க்கு, அதான் சென்ட்ராய்டுன்னு சொல்லி காமிக்குது. அவ்வளோதான், இவ்வளோதான் கோடு, முடிஞ்சு. டைட்டில் கொடுத்தாச்சு, டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் கே மீன்ஸ் கிளஸ்டரிங். இதில் என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க. எது முக்கியமான லைன், மேக் பிளாக்ஸ் லைன், மேலே கொடுத்துருக்கிற 4 லைப்ரரி இம்போர்ட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக நான் சொல்கிறது மேக் பிளாப்பு, கே மீன்ஸ், கே ஃபிட்டு, கே மீன்ஸ் ஃபிட்டு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லைன்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், சொன்னதெல்லாம் கரெக்ஷன்ஸ் கேரி அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.